Hi, good morning to all. Day 3 classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா fabric methods தான். Fabric different variety of fabrics. இந்த white cloth கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த white cloth fabric வந்து base fabric. You fix the frame 18 inch, 16, 14, 12, 10 for 8. Normal to you handle the only for 10 inch frame. Basic beginner and organza printed cloth, plain organza, tissue cloth, satin cloth, silk cotton, net cloth, different variety of tissue cloth. This one of the model of net cloth. I give some 5 materials. First one net fabric, second one net cloth, third one satin cloth, fourth one tissue cloth, fifth one organza, plain organza, sixth one organza printed. Okay, this is for stocking cloth. Metallic wire. இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தும் இந்த மெட்டாலிக் ஒயர் வச்சு தான் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெட்டாலிக் நம்ம வந்து ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஒயரு ஸ்டாக்கிங் கிளாத் வந்து எப்போவுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நம்ம என்ன ஷேப் கொண்டு வரோமோ அந்த ஷேப் வந்து நம்ம வந்து ஃப்ளவர் மேக் பண்ணலாம். ஸோ அதில் மார்க்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அகைன் வந்து பிளெயின் கிளாத்தும் இருக்குது, டபுள் ஷேடட் கிளாத்தும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன் வந்து 2 ஷேட் கொடுத்துருப்பேன். அதில் ஏதாச்சும் ஒரு கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஷேப் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஃபெவிஸ்கால் ஸ்டிக்கு, ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த குட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கு, இந்த மாதிரி டைப் ரோல் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எந்த மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஷேப்ஸு. ஐ வில் ஷோ. ஸோ இந்த ஷேப் நார்மல் இந்த சைஸ் யூஸ் பண்ணால் இந்த ஷேப் கிடைக்கும். ஃபெவிகால் ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணால் இந்த சைஸ் கிடைக்கும். பிக் சைஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பிக் சைஸ் கிடைக்கும். நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஐ வில் டீச் ஃபார் திஸ் ஸ்டாக்கிங் ஒயர் யூஸிங் அண்ட் ரவுண்ட் ஷேப். I take one of the stocking wire, metallic wire, and the shape for இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க, கட்டர் எடுத்துக்கோங்க. எந்த ஷேப் வேணுமோ ரவுண்ட் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கொஞ்சம் எட்ஜஸ் வந்து விட்டுட்டு தான் போடணும். விட்டுட்டு போட்டுட்டு ஒரு 4-5 டைம்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கணும். 4 or 5 டைம்ஸ் ட்விஸ்டட் த மெட்டாலிக் வயர். ஓகே, ஓகே. ஸோ அகைன் நான் திரும்ப பண்ணி காட்டுறேன். பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ட்வீஸ்ட் பண்ண முடியும். ஸோ தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9
ஒரு 5 or 6 டைம்ஸ் வந்து நல்லா ட்வைஸ் பண்ணிக்கணும். ட்வைஸ் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்துடும். ஸோ நம்ம பெட்டல் செய்கிறதுக்கு ஒரு 6 இல்லைனா 7 அந்த மாதிரி ஃப்ளவரோட லென்த்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷேப்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 6 டைப்பு செஞ்சு இந்த மாதிரி வரும். இந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீடில் எந்த நீடில் வேணுமோ அதில் இப்போ என்ன கலர் ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டாக்கிங் கிளாத்துக்கு தேவையான த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் வந்து கோர்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணாலுமே வந்து அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். தென் வந்து என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ மெட்டாலிக் ஒயரில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதை ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மெட்டாலிக் ஒயர் எடுத்திருக்கேன். ஸ்டாக்கிங் கிளாத் இதுக்குள்ளே ஸ்டாக்கிங் கிளாத்துக்குள்ளார உள்ளே விட்டுட்டு 1 2 3 4 5 டைம் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டை வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம் வந்து ரோல் பண்ணி சுற்றிக்குங்க. சுற்றிட்டு ஃப்ளவர் பூ கட்டும் இல்லையா அது மாதிரி 1 2 3 டைம்ஸ் போதும். பண்ணிவிட்டு இதை வந்து பேலன்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம லாஸ்ட்டாக ஃப்ளவராக மேக் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் எட்ஜஸை வந்து கட் பண்ணிக்கலாம்.